இஸ்ரேலின் எந்தவித தாக்குதலையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் தெஹ்ரானில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னதாக கருத்து தெரிவிக்கும் போதே இதனை சுட்டிக்காட்டியுள்ளனர். ஈரானிய ராணுவத்தின் தரைப்படைகளின் தளபதி வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார். மேலும் சாத்தியமான வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஈரான் விழிப்புடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் வானத்தில் சந்தேகத்துக்கிடமான பறக்கும் பொருட்கள் தோன்றினால் அவை நமது சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பில் குறிவைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் இடையிலான போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவாக உள்ளது. இந்த நிலையில் 193 உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை முழு உறுப்பினராக அனுமதிக்க வேண்டும் என்ற முயற்சியை பாலஸ்தீனம் மேற்கொண்டுள்ளது. குறித்த விடயத்தை பரிந்துரைக்கும் வரைவு தீர்மானத்தின் மீது 15 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடந்துள்ளது. தீர்மானத்துக்கு ஆதரவாக 12 வாக்குகள் பதிவானது. சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து வாக்களிக்கவில்லை. இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடித்தது. தற்போது பாலஸ்தீனம் ஐநாவில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக உள்ளது. ஐநாவின் நடவடிக்கைகளில் பாலஸ்தீனம் பங்கேற்க முடியும், ஆனால் தீர்மானங்களில் வாக்களிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நிழல் யுத்தம் தீவிரமடைந்து நேரடி மோதல் ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டியுள்ள ஈரான் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தியது. இந்த எதிர்பாராத தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியுடன் முறியடித்தது. இந்த தாக்குதல் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே போர் பதட்டம் உருவாகியுள்ள நிலையில் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்க போவதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கும் என்ற கவலை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஈரான் தனது தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காகவும் மீண்டும் அத்தகைய நடவடிக்கைகள் நடக்காமல் தடுக்கவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஏற்கனவே ஈரானின் பல நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருப்பதால் புதிய பொருளாதார தடை பெற்ற தனிநபர்கள் அமெரிக்க அதிகார வரம்புகளில் பெரிய அளவில் சொத்துக்களை கொண்டிருக்க வாய்ப்பில்லை. எனவே பொருளாதார தடையின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஈரானை சேர்ந்த 16 தனிநபர்கள் மற்றும் ஈரானில் உள்ள 2 நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிறுவனங்கள் ஏப்ரல் 13ஆம் திகதி இஸ்ரேல் மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ரோன்களை இயக்கும் இயந்திரங்களை தயாரிக்கின்றன. உருக்கு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள 5 நிறுவனங்கள் ஈரானிய வாகன தயாரிப்பு நிறுவனமான 3 துணை நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது ஈரானின் ராணுவம் மற்றும் பிற ஆதரவு குழுக்களுக்கு பொருட்களை வழங்கி ஆதரிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அரசு பல ஈரான் ராணுவ கிளைகள் மற்றும் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்களில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு வழிவகுக்குமா என்ற பல கேள்விகள் தொடர்கிறது. நன்றி.